பாமக செயல் தலைவர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸை நோக்கி குற்றம் சாட்டி இருந்த அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 16 குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தினார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு, கட்சியோட பழைய நிர்வாகிகளுக்கு விரோதமா செயல்படுறாரு, அதனால இவரை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள பதில் சொல்லணும், கடந்த மாதம் 30 பதில் சொல்லணும்னு சொல்லியும் அதற்கு பதில் சொல்லல அப்படிங்கிறதுனால 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. 10ஆம் தேதி வரைக்கும் அவர் எந்த விதமான பதிலும் நேரிலேயோ போன்லயோ அல்லது தபால் மூலமாகவோ தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருந்தாரு, அவரோட செயல் தலைவர் பதவி பறிக்கப்பட்டதோடு பாமகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் நீக்கம் செய்யறேன் அப்படின்னு சொன்னதோட இல்லாம, அவர் வேணா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல அவர் தனியா கூட செயல்பட்டுக்கிட்டோம், நான் ஏற்கனவே 3 முறை இதை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இப்போ அதே தான் சொல்றேன், தனியாக ஆரம்பித்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னும் 2 முறை விவாதத்துக்கு அழைத்தோம், பதில் நேர்லயோ பதில் தரவே இல்லை அவரு. அதனால பாமகவை பலவீனப்படுத்துறதா இது ஒரு கருதப்படாது அப்படின்னும், இது ஒரு பெரிய பின்னடைவு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தாரு. இதை விட குற்றச்சாட்டு என்ன மாதிரி சொல்லியிருந்தாரா, பயிர்களுக்கு நடுவில் களை ஒன்று முளைத்திருந்தால் அதை பிடுங்குவது இயல்பு, அந்த சூழ்நிலை தான் தற்போது நிகழ்ந்திருக்குது, இதனால எந்த விதமான பாதிப்பும் பாமகவுக்கு வராது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோட இல்லாம 40 முறை தாண்ட பேசினதா சொன்னது வடிகட்டின பொய்யே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி இருந்தாரு. இந்நிலையில அவரது மகன் அன்புமணி தற்போது கடலூர்ல தனது தொண்டர்களோட அவர் அதுக்கு உண்டான ஆலோசனை கூட்டமானது நடைபெறுது. பாமக தொடர்ந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது இனி வரும் காலகட்டங்கள்ல தெரிய வரும். ரூபி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.